எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் நம்முடைய தலைப்பு சங்கல்ப சக்தி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாஸ்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சங்கல்ப சக்திக்காக நாம் தெரிஞ்சுக்க போகிற ஒரு மாஸ்டர் பேர் என்னென்னா விஸ்வாமித்திரர். சங்கல்ப சக்திக்கு இவரை விட வேறு ஒரு உதாரணம் நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு க்ஷத்ரியனாக இருந்து அரசனாக இருந்து ஒரு கட்டத்தில் கோபத்தோடு ஆரம்பித்த இந்த பயணம் விஸ்வாமித்திரர் என்ற வரைக்கும் அது சென்றது. பிரம்மர்ஷி ஆனார். அது அவருக்கு அந்த எளிதில் கிடைக்கல. ஆனால் எவ்வளோ தடைகள் வந்தது, எத்தனை ஆயிரம் வருடங்கள் அவர் தியானம் செஞ்சார். அவருடைய கதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அரச குடும்பங்கள் ரெண்டு இருக்கும், சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு. சந்திர வம்சம் என்ற வம்சத்தில் கன்யா குப்ஜம் என்ற ராஜ்யத்தை ஆழ்ந்து கொண்டிருந்தார். அதிலே ஒரு ராஜாவின் பெயர் காதி. அவங்களுக்கு சச்சவதி என்ற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பெண்ணை ருச்சிகன் என்ற ஒரு மகர்ஷி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த காலத்தில் அரச குடும்பங்களில் இருக்கும் பெண்களை இந்த மாதிரி ருஷிகள் கல்யாணம் பண்ணுறது என்பது வழக்கம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய மாமனார் பிருகு மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு மருமகளை கேட்குறாங்க. அவங்க எனக்கு ஒரு நல்ல மகர்ஷி, பேரும் புகழும் மிக்க ஒரு நல்ல மகர்ஷி ஒரு பையனாக வேணும். அத்தோடு சேர்த்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே எங்கள் அப்பாவுக்கு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அவருக்கும் ஒரு மகன் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மகன் வேணும், இதுதான் என்னுடைய வரம்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி பிருகு அதுக்காக வேண்டிய ஹோமங்கள் யாகங்கள் செய்தார். அதுக்கு உண்டான மந்திரங்கள் அனைத்தும் ஜபித்து 2 பிரசாதங்கள் கொண்டு வந்து கொடுத்தார். இது உன்னுடைய அம்மாவுக்கு நல்ல க்ஷாத்திரமுடைய ஒரு பையன் பிறப்பான், இது பிராமண பிரசாதம், இது உனக்காக, உனக்கு ஒரு நல்ல மகர்ஷி உனக்கு பிறப்பான்னு. இது சாப்பிட்ட பிறகு ஒரு 2 மரத்தின் பெயர் சொல்லுவார். நீ இந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கோ, உங்கள் அம்மா இந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கணும்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தில் ஆர்வ கோளாறில் மாற்றிட்டாங்க. பிரசாதங்கள் மாறிப்போச்சு. அவங்க அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறப்ப தான் பிருகு பார்த்துட்டு, என்னம்மா நடந்திருக்கு, இதெல்லாம் மாறி போயிருக்கு என்னன்னா, ஐயோ அப்படியா, நான் ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் சொன்னதை நான் மாற்றி செஞ்சிட்டேன், அப்போ உனக்கு சாத்திரம் நிறைஞ்ச ஒரு பையன்தான் பிறப்பான்னா அது எனக்கு இஷ்டமே இல்லை. நீ சாப்பிட்றது அந்த பிரசாதம், அது எப்படி நடக்காமல் போகும், நடந்தே ஆகும். இல்லைன்னா இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்று செய்யலாம், உனக்கு வேண்டுமானா பிறக்காமல் போகலாம், ஆனால் அதுக்கப்புறம் வர அடுத்த சந்ததி கண்டிப்பாக அதே மாதிரி தான் பிறப்பாங்க, உனக்கு வேணாம் வேண்டாம்னு. எனக்கு வேண்டாம்னு அவங்க தீர்மானமாக சொன்னதுனால அவருக்கு பிறந்த மகன்தான் ஜமதக்னி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜமதக்னி ரேணுகா, அவரும் மாபெரும் ருஷி. அவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் தான் பரசுராமர். பரசுராமர் பிராமண குலத்தில் பிறந்தாலும் கூட சாத்திர தர்மத்தோடு 21 தடவை சத்திரியர்கள் மேல் போர் தொடுத்து, இங்கே சத்திரியர்களே இல்லாமல் 99% அந்த இனத்தையே இல்லாமல் ஆக்கினவர். ஒரு பிராமண குலத்தில் பிறந்தாலும் அந்த அளவுக்கு சாத்திர தர்மம் ஏன் இருந்ததுன்னா காரணம் அவருடைய பிறப்பின் ரகசியம். ஸோ இந்த பக்கம் சச்சவதி, அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனின் பெயர் விஸ்வரதன். அவர் சின்ன வயசுலேருந்து சகல ராஜ போகங்களோடு வளர்ந்தார். அவருடைய அப்பாவும் அம்மாவும் இந்த பிரசாதத்தினால் பிறந்த குழந்தை என்பதினால் மிக பாசமாக அளவு கடந்த பாசத்தோடு வளர்த்தாங்க. இந்த ராஜபோகங்களோடு அவர் இருக்கிறப்ப கல்யாணமாச்சு, குழந்தைகளாச்சு, எல்லாமே ஆச்சு. காதி இறந்து போகிறார். அதுக்கப்புறம் விஸ்வரதன் ராஜ்யத்துக்கு வரார். பல வருடங்கள் ராஜ்யத்தை ஆண்டார். ஒரு வாட்டி
ஒரு அச்சோகினி சேனையோட, அச்சோகினினா இத்தனை ரதங்கள், இத்தனை அஸ்வங்கள், இத்தனை யானைப்படை, இத்தனை கால்பலம் சொல்லி இருக்குது. அது ஒரு அச்சோகினின்றது ஒரு கணக்கு. அந்த அச்சோகினி சேனையோடு போய்கொண்டு இருக்கிறப்ப யாரோ சொல்கிறாங்க, அருகாமையில் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருக்கிறது. ஓ, அவர் ஆசிரமத்தை கடந்து நம்ம போகிறோமா, நாம் போய் அவர்கிட்ட நல்ல ஆசையை வாங்கிட்டு வரலாம் சொல்லி வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் விஸ்வரதன். 2 பேருமே உக்காந்து வசிஷ்டரும் விஸ்வரதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பராமரிச்சுக்கிறாங்க. ராஜா, நன்றாக இருக்கிறீர்களா? உங்கள் ராஜ்யத்தில் ஜனங்கள் எல்லாமே, பிரஜை எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா? உங்களுடைய தனாகாரம், தானியாகாரம் 2மே நிறைஞ்சி இருக்கா? எல்லாமே நான் என்ன செய்யணும்? எல்லாமே நல்லா இருக்குது. நான் உங்களை ஆசை பெறணும்னு சொல்லி வந்தேன். உங்களுடைய ஆசிரமம் எப்படி நடக்கிறது? ஹோமங்கள், யாகங்கள், இந்த ராஜ்யத்துக்கு, இந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு வேண்டியது அனைத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய சிஷ்யர்கள் அனைத்தும் எல்லாமே கற்றுக்கொண்டு உங்கள் மாதிரி அவங்களும் ஒரு ரிஷிகளாக எப்படி இருக்கிறாங்க, என்ன எல்லாம் விசாரித்தாங்க. எல்லாம் ஆன பிறகு சரி நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு விஸ்வரதன். இது மதிய நேரம், சாப்பிட்ற நேரம். சாப்பிட்ற நேரத்துக்கு எங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்க, நீங்கள் சாப்பிடாமல் போனால் எப்படி? நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்கிறாரு. நான் ஒருத்தன் மாத்திரம் கிடையாது, வெளியில் எனக்கு ஒரு அச்சோகினி சேனை இருக்குது. அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட என்னால் முடியாது. நாங்கள் போகிறோம், எங்களது நாங்கள் பார்த்துக்குறோம்னா உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்களுடைய சேனை அனைத்துக்கும் நாங்கள் தக்க விருந்தை கொடுக்க போகிறோம். இந்த ஆசிரமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் எவ்வளவோ சிரமத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அது எங்களுடைய சிரமமே கிடையாது. எங்களுடைய ஆசிரமத்துக்கு வர்றப்போ உங்களை உபசரிப்பது எங்களுடைய தர்மம் அப்படி ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால சரி, அருகாமையில் ஒரு நதி இருக்குது, போய் கை காலில் அலம்பிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே போய் வரத்துக்குள்ள ஒரு பெரிய ராச விருந்தை இங்கே தயார் பண்ணியிருக்கு. அவ்வளோ ருசியாக அவ்வளோ நல்லா இருக்குது. குதிரைகளுக்கு வேண்டிய ஆகாரம், யானைகளுக்கு வேண்டிய ஆகாரம், இங்கே சேனாபதிகளுக்கு வேண்டிய ஆகாரம், அரசருக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாமே எல்லா ரகத்தில் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாருமே ஆச்சரியப்போனாங்க. இந்த ஷார்ட் பீரியடு, குறுகிய நேரத்துக்குள்ளே இத்தனை பேருக்கு ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவர் எப்படி இந்த விருந்தை கொடுக்க முடியும்? ஆர்வத்தை தாழ முடியாமல் கேட்குறாங்க விஸ்வரதன். இது எல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னா, என்கிட்ட காமதேனு இருக்குது, காமதேனுடைய பொண்ணு சபலா என்ற, அதுவும் காமதேனு தான். அந்த காமதேனை வச்சு தான் உங்கள் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் பண்ண, அது எது கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு அல்லவா? அப்போ இதெல்லாம் கேட்டபோது விஸ்வரதன், இந்த மாதிரி ஒரு பசு ஒரு ராஜா கிட்ட இல்லை இருக்கணும், அந்த ராஜா கிட்ட இருந்தால் தானே அந்த ராஜ்யத்துக்கு அது உபயோகமாக இருக்கும், அந்த பசு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அந்த பசு இருக்கிறதுனால தான் இங்கே எங்களுக்கு ஹோமங்கள் ஆகட்டும், யாகங்கள் ஆகட்டும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை உனக்கு ஒரு 1,00,000 பசுக்கள் கொடுக்குற அந்த காமதேனு எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு. இவர் மாட்டேன்னு சொல்கிறாரு. நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியில் இது என்னுடைய ராஜ்யம், ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் ராஜாவுக்கே சொந்தம், உன்னை என்ன கேட்குறது, நான் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த பசுவை இழுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பசு கேட்குது வசிஷ்டரை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அவங்க என்னை பலவந்தமாக கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்களேன்னா, உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும். அப்படியா? சரி காப்பாற்றிக்கவான்னு கேட்குறா. காப்பாற்றிக்கோ. உடனடியாக அந்த அச்சோகினி சேனையை வென்றா மாதிரி காமதேனு இங்கே ஒரு படையை உருவாக்குறாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. விஸ்வரதனுடைய எல்லா சேனா பலத்தும் எல்லாமே எழுந்துட்டார். இவரும் நிறைய அஸ்திரங்கள் போடுறாரு. ஒன்றும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆசிரமந்தான் லைட்டாக ஒரு டேமேஜ் ஆச்சே தவிர ஒன்றுமே செய்ய முடியல. அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னுடைய ராஜா ஆகட்டும், என்னுடைய சாஸ்திர தர்மம் ஆகட்டும், நானும் சின்ன வயசில் இருந்து இந்த தனுர் வித்யை எல்லாமே கற்றுக்கிட்டு தானே வந்திருக்கிறேன், இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சா? அப்போது இந்த ராஜ தர்மம் சாஸ்திர தர்மத்தை விட பிராமண தர்மம் தான் பெருசா? அப்போவே அங்கேயே அந்த வில் அம்புகளை விட்டுட்டு நானும் இந்த தவம் செஞ்சு இந்த பலத்தை நானும் பெறுகிறேன்னு சொல்லி வடக்கு திசைக்கு சென்று இமயமலையில்
1000 வருடங்கள் தவம் புரிந்தார். 1000 வருடங்கள் தவம் புரிந்ததுக்கு சிவபெருமான் பிரத்யட்சமாகி என்ன வேணும் வரம்னு கேட்கும்போது, எனக்கு அந்த தனுர்வேதம் முழுசும் எனக்கு கிடைக்கணும், தனுர் வித்யா பாண்டிச்சம் சொல்லுவாங்க, பிரம்மாஸ்திரத்தை உட்பட அனைத்தும் எனக்கு வேண்டும் சொல்லி ஓகேன்னு அவர் வரம் கொடுத்துட்டு போனார். இவர் வந்தார், வசிஷ்டருடைய ஆசிரமத்தை துவம்சம் செஞ்சு அவர் மேலே எத்தனையோ அஸ்திரங்கள் போடுறாரு. ஆனால் வசிஷ்டருக்கு ஒன்றும் ஆகலை. அவர் காமாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு தண்டம் இருக்குது, ஆகாரத்தில் இருக்கும். அது ஒரு கமண்டலம் தண்டம் சொல்லுவோம்ல, அந்த தண்டம் அவர் முன்னாடி வச்சார். இவர் என்ன அஸ்திரங்கள் போட்டாலும் எல்லாமே அந்த தண்டம் தான் வாங்கிக்குது. வசிஷ்டருக்கு ஒன்று கூட ஆகலை. இவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இவ்வளவு தவம் செஞ்சு இத்தனை அசுரங்கள் பெற்றும் கூட வசிஷ்டரை ஒன்றும் செய்ய முடியல. அவர் முன்னாடி இருக்கிற அந்த தண்டம் தான் எல்லாமே வாங்கிடுச்சு, இவரை ஒன்றும் செய்ய முடியலன்னு மறுபடியும் கோபம் கோபம் கோபம். அந்த கோபத்தில் இந்த வாட்டி தென் திசைக்கு மறுபடியும் தவம் செய்கிறாரு. இந்த வாட்டி வரப்போ மனைவியும் கூட்டிகிட்டு வர்றாரு. 1000 வருடங்கள் அவர் மறுபடியும் தவம் செஞ்சார். இதுக்குள்ளே ஒரு 4 பசங்களும் பிறந்தாச்சு. அந்த நேரத்தில் அயோத்தியில் திரிசகு என்ற ஒரு அரசர் அவர் ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு தன்னுடைய உடல் மேல் அவ்வளவு மோகம். நல்ல அரசர் நல்லதான் பரிபாலனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த உடல் மேல் இருக்கிற அந்த மோகம், அந்த பற்றினால் அவர் போய் கேட்குறாரு, எங்கள் வம்சத்தில் எல்லாருமே இறந்த பிறகு தான் சொர்க்கத்துக்கு போனாங்க, நான் இந்த உடலோடையே அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வசிஷ்டரை கேட்குறாரு. குலகுரு வசிஷ்டர் அதெல்லாம் நடக்காது, முதல்ல இந்த உடல் மேலே இருக்கிற இந்த மோகத்தை நீ விட்டு விடணும், உடலோடு யாராலையும் இந்த சொர்க்கத்துக்கு போகவே முடியாது, இது சரியானதல்லன்னு. வசிஷ்டருக்கு 100 பேர் அவருக்கு சந்ததி. அவங்கள போய் கேட்குறாங்க, எங்கள் அப்பா வேண்டாம் சொன்னதை நாங்கள் எப்படி செய்வோம், எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு, எங்கள் அப்பா தான் உனக்கு குரு, அவர் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட நீ எங்களை கேட்குறது நியாயமே கிடையாது. அவர் திட்டுறாரு, நான் ஒரு அரசன், நான் கேட்டால் நீங்கள் எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யணும், அதுக்கு உண்டான யாகங்கள் இருக்கா, ஹோமங்கள் இருக்கா, என்னென்ன செய்யணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் நான் செஞ்சு தரேன், நீங்கள் எனக்காக செய்யணும்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தும் போது அவங்களுக்கு கோபம் சபிக்கிறாங்க. எந்த உடல் மேலே மோகத்தோடு நீ இதெல்லாம் கேட்குறியோ அந்த உடலே உனக்கு இல்லாமல் போகணும், நீ ஒரு செண்டாளனாக மாறணும் சொல்லி சாபம் பெற்றாங்க. உடனடியாக அவர் ஒரு கருப்பாக மாறிடுறாரு, தலைமுடியெல்லாம் சிகப்பாக மாறுது, அவர் போட்டுக்கிட்ட ஆபரணங்கள் எல்லாமே இரும்பாக மாறுது. அவர் ராஜ்யத்துக்கு போன உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க, மந்திரிகள் மனைவிகள் எல்லாருமே. அந்த அவமானம் அவர் தாங்க முடியாமல் அங்கிருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு வராரு, நான் இந்த உடலோடு சொர்க்கத்துக்கு போகணும், யார் என்னை அனுப்புவீங்க, யார் என்னை அனுப்புவீங்கன்னு. அப்படி வரப்போ விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம். விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, அவர் பார்த்துட்டு, என்ன வசிஷ்டர் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா, அப்போ நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு நல்ல தருணம், அவர் மேல் இருக்கிற அந்த கோபத்தை இதன் மூலமாக தீர்த்துக்கலாம், வசிஷ்டர் பெருசா விஸ்வாமித்திரர் பெருசா இதில் பார்த்துக்கலாம் சொல்லி அவனை இருக்க சொல்கிறாரு. இவருக்கும் ஒரு ஆசிரமம் இருக்குது, சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. சிஷ்யர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், விஸ்வாமித்திரர் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார், திரிசங்குவை சரீரத்தோடு சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறார், இதுக்கு நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கணும்னு சொல்லுங்கள். 2வது, இதுக்கு யாராவது ஏதாவது கமெண்ட் போட்டாங்க, வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே குறிச்சிட்டு வாங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லி. எல்லாரும் போய் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அது நடக்காதுன்னு தெரியும், பட் வரலன்னு இவருக்கு கோபம் ஜாஸ்தி, இவர் சாபம் விட்டுடுவார். எதுக்கு தகராறுன்னு எல்லாருமே வந்தாங்க. ஆனால் வசிஷ்டருடைய 100 புத்திரர்கள் அவங்க வரல. அத்தோடு சேர்த்து ஒரு பிராமணர், அவன் ஒரு க்ஷத்ரியன், அவன் பிராமணனே கிடையாது. அவன் செய்கிற யாகத்துக்கு எந்த தேவர்களும் வரமாட்டாங்க, யாரும் அந்த வரத்தை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும், இது வேத தர்மமே கிடையாது, அவர் செய்கிற யாகத்துக்கு நான் வரமாட்டேன். ஸோ 101 பேர் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த தகவல் விஸ்வாமித்திரருக்கு சொன்னதுமே அவருக்கு கோபம் வந்தது. என்ன எதிர்த்தாங்களா, என்ன இந்த மாதிரி பேசினாங்களா, இருந்த இடத்துல இருந்த அந்த 101 பேர் பஸ்மம் ஆகிடணும்னு சொல்லி சாபம் விடுறாரு.
வசிஷ்டருடைய 100 புத்திரர்களும் பஸ்மம் ஆயிட்டாங்க. அந்த 101 அந்த பிராமணன் கூட நிறைய யாகங்கள் செய்கிறாரு. தேவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இவர் செய்கிற யாகத்துக்கு யாரும் அந்த தேவர்கள் அந்த பலனை வாங்கிறதில்ல. கோபத்தோடு நான் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லி இவருடைய தவ பலத்தினால் அவரை மேலே அனுப்புகிறார். மேலே போன உடனே இந்திரர் ஒத்துக்கலை. உடலோடு இந்த சொர்க்கத்துக்கு வரத்துக்கு யாருக்கும் அருகதை என்பது இல்லை. 2வது, நீ உன் குரு வேண்டாம் என்று சொன்னாலும் குலகுருவின் வார்த்தையை மீறி நீ இங்கே வந்திருக்கிற, இது கட்டாயம் நடக்கவே நடக்காதுன்னு தள்ளிடுறாரு. தலை கீழே விழும்போது இவர் கூப்பிடுறாரு விஸ்வாமித்திரரை. கூப்பிடும்போது இவர் பார்த்துட்டு, அங்கேயே நில், உனக்கு சொர்க்கத்தில் இடமில்லைன்னு சொன்னாங்களா? ஓகே, நானே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறேன்னு சொல்லி ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறாரு. ஒரு நட்சத்திர மண்டலங்களை உருவாக்குறாரு. சொர்க்கம் என்றால் தேவர்கள் இருக்கணுமில்ல, தேவர்களை உருவாக்க போகும் தான். அவங்க எல்லாரும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் தவ பலனெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேவர்களை சிருஷ்டிக்கிறது என்பது ரொம்ப சரியில்லாத விஷயம், நீங்கள் இத்தோடு இதை விட்டுடணும். அவருக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினீங்க, அதோடு விட்டுட்டோம், அதுதான் நம்ம திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவர் இன்னும் கூட அங்கே தலைகீழாகத்தான் அந்த சொர்க்கத்தில் இருக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சு பார்த்த பிறகு தவப்பலன் எல்லாமே மறுபடியும் அக்கௌண்ட்டில் 0 நிலையில் இருக்குது. எதனால்? வசிஷ்டர் மேல் இருக்கிற அந்த போட்டியின் காரணமாக, தன்னுடைய கோபத்தின் காரணமாக இங்கே 101 பேர் அங்கே பஸ்மமாக போயிடும்னா அதுக்கும் சக்தி போயிடும். இங்கே சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த சக்தி போயிடுச்சு. இது எல்லாம் என்ன இந்த மாதிரி நடந்துடுச்சு, இந்த மனைவி வேண்டாம் யாரும் வேண்டாம் சொல்லி இந்த வாட்டி வெஸ்ட் சைடு அங்கே போய் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாரும் வேண்டாம், நான் மாத்திரம் தியானம் செய்கிறேன். ஒரு வாட்டி நதிக்கு போய் குளிக்கும் போது அங்கே மேனகியும் அந்த நதியில் குளித்து கொண்டு இருக்கும் போது இவருக்கு மறுபடியும் மோகம் பிறக்குது. மோகம் பிறக்கையில் அந்த மேனகியை அணுகும் போது அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஒரு நாள், ஒரு பொழுது, 2 நாள், 3 நாள், அப்படி மறுபடியும் நம்ம தவத்தை செய்யலாம் சொல்லி நினச்சி ஒரு நாள்னு ஒரு நாள் திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் என்ன செஞ்சதுக்காக இங்கே வந்தேன், இங்கே எதில் சிக்கிக்கிட்டு இருக்கிற, மறுபடியும் இந்த மோகத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி மறுபடியும் மேனகியை சபிக்கணும்னு போகிறாரு. அவளுடைய தவறு என்ன இருக்குது? அவளை நான் தானே அணுகினேன், அவள் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு அவளை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறப்ப நடுவில் பிரம்மா சொல்கிறாரு, நீ இப்போ ருஷியானே, மகர்ஷியானே, ராஜர்ஷியானே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பிரம்மர்ஷி தான் ஆகணும், இதுக்கு உன்னுடைய தவ பலன் பத்தாது. சரி, இன்னும் தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அயோத்தியில் அம்பரீஷன் சொல்லி ஒரு அரசர், அவர் ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்சார். அந்த அஸ்வமேத யாகம் செய்கிறப்ப அந்த குதிரையை விடுவாங்க. ஆனால் அந்த குதிரையை இந்திரன் கடத்திக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்யணும்? யாகம் என்று நடந்து விட்டால் அதனுடைய பலன் என்பது முழுக்க அந்த ராஜாவுக்கு வரும். அது சரியாகவில்லை என்றால் அந்த ராஜாவுக்கு மரணம் நேர்ந்துடும். அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது பண்டிதர்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு குதிரைக்கு பதிலாக, அஸ்வத்துக்கு பதிலாக ஒரு பசுவை நீங்கள் அங்கே பலி கொடுக்கலாம், அத்தோடு சேர்த்து ஒரு நரபலியும் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பையனை தேடுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எல்லார்கிட்டேயும் போய் கேட்குறாரு. அவருடைய பசங்களும் ஒத்துக்கலை, வேறு யாருமே ஒத்துக்கலை. அப்படி போகிறப்ப ஒரு முனி தம்பதியர், அவங்கக்கிட்ட ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது இவர் போய் கேட்குறாரு, உங்களுக்கு தான் 3 பையங்க இருக்கிறாங்கள, அதில் ஒரு பசங்களை எனக்கு கொடுத்துடுங்க, அதுக்கு யாகத்துக்கு நான் பலி கொடுக்கணும்னு சொல்லி. அப்பா சொல்கிறாரு, தலைச்சம்புலையெல்லாம் கொடுக்க முடியாது, பெரிய பையன் எப்போவுமே அப்பாவுக்கு தேவை, அப்பாவுக்கு அப்புறமா அதனுடைய சம்பிரதாயம் அனைத்தையும் அவர் தான் அது எடுத்துக்கிட்டு சொல்லணும், என்னால் கொடுக்க முடியாது. அம்மா சொல்கிறாங்க, சின்ன பையனெல்லாம் கொடுக்க முடியாது, அது என்னுடைய செல்ல பிள்ளை.
அப்போ நடுவில் இருக்கிறவன் அவன் பேர் சுனசேப்பன். அவன் வருத்தப்படுறான், அப்பாவுக்கு வேண்டாம் அம்மாவுக்கும் வேண்டாமா, என்ன மாதிரி இப்படி அதோ கதியாக விட்டுட்டிங்களே, என்ன இதுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அவர் இந்த நாட்டுக்கு ராஜா, அவர் ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். ராஜா கேட்கும் போது நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அந்த நடுப்பையனை ராஜாவோடு அனுப்புகிறாங்க. அந்த ராஜாவோடு அனுப்புகிறப்ப அவன் அழுதுகிட்டே வரான். நடுவில் அவர் ஒரு இடைவேளைக்காக அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பயணத்தை தொடர்றது அம்பரீஷனுக்கு வழக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக இருக்கும்போது அவன் பார்க்குறான், யாரோ சொல்கிறாங்க இங்கே விஸ்வாமித்திரர் இருக்கிறாருன்னு. உடனடியாக போய் விஸ்வாமித்திரரை கேட்குறாரு, என்னை இந்த மாதிரி யாகத்துக்கு பலி கொடுக்கறதுக்காக கூட்டிக்கிட்டு போகிறாங்க, இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும்? இந்த சுனசேப்பன் விஸ்வாமித்திரர் தாய்மாமன். அந்த வழி இதை பார்த்து ஐயோ என்ன இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, இது என்னால் தப்பிக்க முடியாது, ஆனால் உன்னை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உனக்கு 2 மந்திரங்களை சொல்கிறேன். அந்த 2 மந்திரங்களை நீங்கள் ஜபித்தீங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய மகிமை மூலமாக இந்திரன் உனக்கு எந்த இதுவும் செய்ய மாட்டான், இதிலேருந்து நீயும் தப்பிச்சிடலாம். அந்த யாக பலனும் அந்த அம்பரீஷன் மகாராஜாவுக்கு போய் சேரும், இது எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த யூப ஸ்தம்பத்துக்கு அவனை கட்டி வைக்கும்போது அவர் அந்த மந்திரங்களை ஜபிக்கிறாரு. அந்த மந்திர பலனுக்கு இந்திரனே அந்த பலனை கொடுக்குறாரு, இவன் தப்பிக்கிறான். இதுக்கும் சில தபசக்தி அங்கே போய்விடுது. இதெல்லாம் பார்த்த இந்திரன் இந்த மாதிரி விஸ்வாமித்திரரை இவ்வளவு கடினமாக இந்த தியானம் செய்யும் போது அது லோகத்துக்கு நல்லதில்லை, க்ஷேமம் இல்லைன்னு சொல்லி இந்த வாட்டி ரம்பையை அனுப்புகிறாரு. ஏன்னா மேனகை அவருக்கு தெரியும் இல்லை, அதனால ரம்பையை அனுப்புகிறாரு. ரம்பா ஐயோ என்னாலெல்லாம் போக முடியாது, அவருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி, அவர் சபித்து விடுவார், ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரம்பையும் வராங்க, இந்திரன், வசந்தன், மன்மதன் எல்லாரும் வராங்க. இவர் குளிச்சுட்டு வரும்போது குயில் கூவுது. குயில் ஏன் கூவுது பார்க்குறாரு, நிறைய பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்கு. இது வசந்த ருத்து இல்லையே, வசந்த காலம் இல்லையே, குயில் ஏன் கூவுது, மரங்கள் எல்லாம் ஏன் பூத்திருக்கு, சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி வரப்போ தான் ரம்பையை பார்க்குறாரு. ரம்பையை பார்த்த உடனே அவருக்கு மோகம் வரல, ஆனால் கோபம் வந்தது. ஓ, என்னுடைய தவத்தை தடை செய்கிறதுக்காக வந்திருக்கிறான்னு சொல்லும் போது கோபத்தில் நீ ஒரு கல்லாக மாறிடணும். இதுக்குள்ள இந்திரனும் வசந்தனும் ஓடிட்டாங்க, சாபம் கொடுத்துட்டாரு. ஆனால் அது பிறகு உணர்றாரு, இதில் ரம்பனுடைய தவறு என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் என்னை கோபத்தை தான் என்னால் கட்டுப்படுத்த முடியல, இந்த கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் 3000 வருடங்களாக நான் செஞ்ச எல்லா தவமும் தவ பலனும் எல்லாமே இந்த மாதிரி வீணாகி போய் கொண்டிருக்கு. சரி, கொடுத்த சாபம் கொடுத்தது தான். உனக்கு மகாபாரத காலத்தில் ஒரு பிராமணர் மூலமாக உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் சொல்லி அங்கே வரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் போகிறாரு வேறு ஒரு திசைக்கு. இந்த வாட்டி தண்ணி கூட சாப்பிடாம, எந்த உணவும் எடுத்துக்காமல் ஒரு தீவிரமான ஒரு தவத்தில் இறங்குறாரு. உடல் முழுக்க எலும்பும் சதை தான், எலும்பும் இந்த சர்மம் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கிறாரு. 1000 வருடங்கள் தவம் செஞ்சார். அந்த 1000 வருடங்கள் தவம் செய்கிறதுக்கு முன்னே தன்னைத்தான ஒரு வாட்டி பார்த்துக்கிறாரு. வசிஷ்டருடைய தவறு ஏதும் இல்லை, நான் தான் ராஜா என்ற அகங்காரத்தில் அனைத்தும் ராஜாவுக்கே சொந்தம் என்று அவர் கூட நான் சண்டையிட்டேன். திரிசங்குவை அனுப்ப மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு அவர் மேலே இருக்கிற கோபத்தினால அந்த போட்டியில் எப்படியும் விஸ்வாமித்திரர் மேலே என்னுடைய ஆதிக்கத்தை காட்டணும் என்பதற்காக இது நான் செஞ்சது. அதுக்கு பிறகு அவருடைய 100 புத்திரர்களை அவரும் போயிட்டாங்க. என்னுடைய இந்திரிய நிகிரகம் இல்லாத காரணத்தினால், என்னுடைய ரஜோகுணம்
மோகங்கள் அதிலிருந்து வெளிவராத காரணத்தினால்தான் இது அனைத்தும் நடந்தது. முதலில் என்னை நான் கட்டுப்படுத்தணும், என்னுடைய குணங்களை நான் மாற்றிக்கணும். நான் எந்த விதமான சிக்கலுக்கும், அதாவது எந்த மோகங்களுக்கும் எந்த ராகங்களுக்கும் எந்த இதுக்கும் நான் வசப்படாமல் நான் இருக்கணும் சொல்ல, அதுக்காகத்தான் தண்ணி கூட சாப்பிடாமல் அவர் 1000 வருடங்கள் தியானம் செஞ்சார். 1000 வருடங்கள் ஆச்சு. தியானத்துலேருந்து வெளி வந்ததுமே சாப்பிட்ணும்னு தோணுச்சு. சரி, சாப்பாட்டை உருவாக்கிட்டார். சாப்பிடும்போது ஒரு ஏழை பிராமணர் வந்து, ஐயா ரொம்ப பசிக்குது, எனக்கு உணவு இருந்தால் கொடுங்க. அவர்கிட்ட அது தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படி பார்க்குறாரு. என்னுடையதோ 1000 வருஷம் பசி. இப்போ இவன் வந்து பசி எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறான். என் உடலோ ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. இப்போ இதை நான் சாப்பிட்ணுமா இல்லை அவனுக்கு கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, எப்படியும் 1000 வருஷம் அந்த பசியோடு நான் இருக்கிறேன். அவன் அந்த பசியை தாங்க முடியாமல் அவன் கேட்குறான். எனக்கு தான் பசி என்பது தாங்கிக்கிறதுக்கு சக்தி இருக்குது, அதுதான் பழகி போச்சு இல்லை. அப்புறம் பாவம் அதை அவனுக்கு முடியாமத்தானே கேட்குறான், பசி எனக்கு வேணும்னு சொல்லி உணவு. அந்த உணவை அப்படியே அவனுக்கு கொடுத்துட்றான். அப்போ பிரம்மதேவர் பிரத்யட்சம் ஆகிறாரு. இது உனக்கு வச்ச ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் நீ வென்று விட்டாய். உனக்கு கோபம் வரல, நீ மோகத்தில் ஆளல. உனக்கு 1000 வருஷம் பசி இருந்தாலும் பசின்னு வந்த பிறகு அது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்ட. இப்போ நீ பிரம்மர்ஷி ஆன. 4000 வருடங்கள் அனைத்து தடைகள், அவருடைய ராஜச குணம், மோகங்கள் அனைத்தையும் கோபத்தையும் விட்டு இப்போ அவர் பிரம்மர்ஷி ஆனார். இப்போவும் அவர் கேட்குறாரு ஒரு சின்ன விஷயம். பிரம்மா நீங்களே வந்து என்னை பிரம்மர்ஷின்னு சொன்னீங்க, ஆனால் வசிஷ்டர் அவருடைய வாயால் என்னை பிரம்மர்ஷின்னு ஒத்துக்கிட்டா, ஒரு வாட்டி கூப்பிட்டா அது எனக்கு மிக்க சந்தோஷத்தை கொடுக்கும். விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வராரு. இப்போ விஸ்வாமித்திரர் எதிர்போல சென்று அவருடைய காலை கழுவி கும்பிட்டு கூட்டிட்டு வராரு. பிரம்மர்ஷி விஸ்வாமித்ரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் மனம் குளிர்ந்தது. விஸ்வரதன் என்றவர் விஸ்வாமித்திரர் எப்படி ஆனார் என்றால், அவர் தன்னுடைய தவ பலத்தினால் மேல் லோகங்களில் இருக்கும் எத்தனையோ மந்திரங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தவர். அதில் மிக 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 சிறந்தது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை இந்த லோகத்துக்கு கொடுத்ததன் மூலமாகத்தான் அவருக்கு விஸ்வாமித்திரர் என்ற பெயரே வந்தது. அருந்ததி மாதா சொல்லுவாங்க, என் 100 பசங்க போனால் என்ன, எனக்கு விஸ்வாமித்திரர் மேலே துளி கூட எந்த விதமான கோபமும் இல்லை. ஏனென்றால் காயத்ரி மந்திரத்தை இந்த லோகத்துக்கு கொடுத்ததின் காரணமாக அவரை நான் வணங்குகிறேன். மன்னிப்பு என்றால் இப்படி இருக்கணும், மன்னிக்க தெரியணும், மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோமே. 1 2 100 புத்திரர்கள் போனால் அந்த கர்ப்பசோகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த உலகத்துக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார. எனக்கு 100 பேர் போனால் என்ன, உலகத்துக்கு க்ஷேமம் நடந்தது. அந்த காயத்ரி மந்திரம் கொடுத்த காரணமாகத்தான் அவருக்கு விஸ்வரதன் என்ற பெயரில் இருந்து விஸ்வாமித்ரர் என்ற ஒரு பரிணாமத்துக்கு அவர் வந்தார். இவர் மூலமாகத்தான் ராமாயணத்தில் பல கட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தது. ராமர் வில்வித்தை அனைத்தையும் கற்றுக்கொண்டு வந்த பிறகு விஸ்வாமித்திரர் தான் வந்து கேட்குறார், ராமர் என்னோட வரணும், நான் ஒரு யாகத்தை செய்கிறேன், என்னுடைய யாகத்தை ராட்சசர்கள் செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, என் கூட நீங்கள் அனுப்பி வைங்கன்னு. அப்படி அனுப்பி வைக்கும் போது தான் பல அஸ்திர சாஸ்திரங்கள் ராம லக்ஷ்மணருக்கு அவர் உபதேசம் செய்கிறார். விஸ்வாமித்திரரோடு போன பிறகு தான் இந்த 3 ராட்சசர்களும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அஹில்யலுடைய சாப விமோச்சனம் விஸ்வாமித்திரர் மூலமாகத்தான், ராமன் மூலமாகத்தான் அது நடந்தது. விஸ்வாமித்திரர் தான் அந்த வழியில் கூட்டிகிட்டு வந்தார் ராமரை. அகல்யை சாப விமோச்சனம் விஸ்வாமித்திரர் மூலமாகத்தான் நடந்தது. அதுக்கப்புறம் மிதிலைக்கு ராமரை கூட்டிகிட்டு சென்றது கூட விஸ்வாமித்திரர் தான். அங்கே தான் சீதாராமனுடைய கல்யாணமே நடந்தது. தசரதன் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல, தசரதன் ஒன்றும் சொல்லலை, இவர் தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு வில்வித்தை பரீட்சை நடக்குது.
அந்த சிவதனுசை எடுக்கணும். அது எடுத்தால் அதை சீதையை ஜானகியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது நடக்குது. அதுக்கு கூட்டிகிட்டு போனதே இவர் தான். ஸோ சீதாராம கல்யாணத்துக்கு விதை போட்டது விஸ்வாமித்திரர். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சஞ்சா பிரவர்த்தத்தேன்னு முதல்ல ராமனை துதித்ததும் விஸ்வாமித்திரரே. அவர் மூலமாகத்தான் ராமர் என்ற ஒரு நபரை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது விஸ்வாமித்திரர். அங்கே அந்த சீதாராம கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் விஸ்வாமித்திரர். ராமனை அஸ்திர சஸ்திரங்களோடு ஒரு நல்ல அரசனாக உருவெடுக்கிற மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பிரம்மர்ஷி. அவரை தயார்படுத்தினதும் விஸ்வாமித்திரர். ஸோ நாம் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் எந்த நிலையிலும் நாம் தவம் செய்தால், நம்முடைய குணங்களில் இருந்து நாம் வெளிவந்தால், நம்மளுடைய செயல்களை நாம் மாற்றிக்கொண்டால், நாம் மோகங்கள் ஆகட்டும், நம்முடைய கோரிக்கைகள் ஆகட்டும், அனைத்திலிருந்து நாம் விட்டுட்டு நாம் ஒரு நிலைக்கு வந்தால் யாராலையும் இந்த பிரம்மர்ஷி என்ற ஒரு நிலைக்கு எல்லாராலையும் வர முடியும். அந்த காலத்துல எல்லாம் தவம் செஞ்சாங்க. இப்போ நமக்கெல்லாம் இது எப்படி வரும்னா, அந்த காலத்தில் செய்த தவம் தான் இப்பொழுது இந்த புதிய பரிமாணத்தில் நாம் தியானம் என்று சொல்கிறோம். தவமும் தியானமும் வேறல்ல. அப்போ அவங்கெல்லாம் 1000 வருடங்கள் செஞ்சாங்க. 1000 வருடங்கள் செஞ்சால் அவங்க பிரம்மர்ஷி ஆனாங்க. இப்போ நம்மளால் எப்படி இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு ஏதோ காலையில் 1 மணி நேரம் தியானம், சாயங்காலம் 1 மணி நேரம் தியானம் செஞ்சால் நம்மளாலாம் எப்படி மாற முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு வந்தால், இப்போ பூமி என்பது ஃபோட்டான் பேண்ட் என்ற ஒரு எனர்ஜிக்குள்ளே அது பயணிக்குது. அந்த காலத்தில் 1000 வருடங்கள் தியானம் செஞ்சால் வர பலன் என்பது இப்பொழுது நீங்கள் 1 நிமிடத்தில் பெறலாம். இல்லைன்னா நீங்கள் எப்போது நினச்சி பார்த்தீங்களா? அந்த காலத்தில் தவம் செய்யணும்னா வீட்டில் செஞ்சாங்களே, இல்லை காட்டுக்கு போனாங்க, குகைக்கு போனாங்க, மலை உச்சியில் இருந்தாங்க, ஒரு ரிமோட் பிளேஸில் இருந்தாங்க, சம்சாரத்தை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போய் அங்கே தியானம் செஞ்சுக்க அவங்க தவம் புரிந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளால் இந்த வீட்டில் உட்காந்து நம்மளால் எப்படி செய்ய முடியுது? அந்த காலத்தில் இருக்கிற அந்த எனர்ஜி சிஸ்டத்துக்கு வீட்டில் இருந்தால் நடக்காது. அந்த மாதிரி அந்த ரிமோட் பிளேஸுக்கு நம்ம போகணும். அங்கே போய் அங்கே தியானம் செஞ்சால் தான் அது முடியும். இப்போது இருக்கிற அந்த ஃபோட்டான் பேண்ட் என்ற அந்த நிலையின் காரணமாக பூமி முதலாக இந்த ஃபோட்டான் பேண்ட் என்ற அந்த எனர்ஜி சிஸ்டத்துக்கு வருது. இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபோட்டான் பேண்டில் பயணிக்க ஆரம்பிச்சு. இது இன்னும் 16,000 வருடங்கள் இந்த ஃபோட்டான் பேண்ட் அந்த நிலையில் இருக்கும். பூமி தன்னைத்தான் மேம்படுத்திக்க அனைத்து முயற்சிகளும் இங்கே சென்று கொண்டிருக்கு. பூமி என்பது ஒரு காலத்தில் தாரா என்று அழைக்கப்பட்டது. அது 5th டைமென்ஷனுக்கும் மேலே ஒரு நிலையில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ 3rd டைமென்ஷன் என்ற நிலைக்கு அது இறங்கி வந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய புராணம். இப்போ மறுபடியும் பூமி தன்னுடைய பழைய நிலைக்கு வரணும் என்று தான் செய்கிற அந்த முயற்சியில் தான் அத்தனையும் நடக்குது. இப்போ நாம் ஏன் அதிகமாக தியானம் செய்யணும்? பதில் சொல்லுவாங்க, தியானத்தில் உட்காருங்க 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 உட்காருங்க. ஏன்? பூமி 5வது டைமென்ஷனுக்கு போயிட்டா அதுக்கு அங்கே அந்த 5th டைமென்ஷன் பூமியில் வாழ்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கணும். அதற்காகத்தான் அங்கே இருக்கிற எனர்ஜி சிஸ்டம் வேறு, அங்கே இருக்கிற நிலைகள் வேறு. அந்த எனர்ஜி சிஸ்டத்துக்கும் அந்த நிலைகளுக்கும் நாம் இப்போவே இங்கே தயாராகணும். தியானம் செய்தால் மட்டுமே இது அனைத்தும் நமக்கு நடக்கும். ஒன்றுமில்லை. இங்கேருந்து காஷ்மீருக்கு போனால நாம் என்னென்னலாம் போட்டுக்கிட்டு போகிறோம். இங்கேருந்து நாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த குளிரெல்லாம் நமக்கு தாங்காது. இதுக்கே நம்ம எவ்வளவும் போட்டுக்கிட்டு போகும்போது இது ஒரு 5th டைமென்ஷனுக்கு போகும்போது அந்த எனர்ஜி சிஸ்டத்தில் இருக்கணும். இல்லை, அந்த எனர்ஜி சிஸ்டத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும்னா உங்களுடைய எனர்ஜி மாறணும். அந்த எனர்ஜிக்கு இந்த எனர்ஜி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா முடியாது. ஆனால் இன்னொரு கருத்து இருக்குது. மேனகையை அனுப்பிச்சதே இந்திரர் தான்.
ஒரு மாஸ்டருக்கு பல மாஸ்டர்ஸ் வந்து தகவல்கள் கொடுக்குறாங்க. அந்த தகவலில் இந்திரன் கூட வரார். ஏன் நீங்கள் வந்து யார் தவம் செஞ்சாலும் நீங்கள் பயப்படுறீங்க? அந்த தவத்தை எல்லாமே நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க. நீங்கள் அவ்வளோ பயமா? இந்திர பதவி மேலே உங்களுக்கு அவ்வளோ மோகமான? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்திரலோகம் என்பது என்ன அந்த லோகத்துக்கு அதிபதியாக நான் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த சிருஷ்டியில் இருக்கிற அனைத்து விசேஷமான பொருட்கள் எல்லாமே என்னுடைய உலகத்தில் இந்த சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு அதுக்காக அதெல்லாம் நான் வந்து சேமித்து வச்சுருக்கேன். அது என்னுடைய ஹாபி. ரெண்டாவது, மேனகையை நான் அனுப்பிச்சது விஸ்வாமித்திரருக்கு தடை செய்யணும் என்பதற்காக அல்ல. விஸ்வாமித்திரர் ரொம்ப தீவிரமான ஒரு தவத்தில் இறங்கி இருக்கிறார். அந்த தீவிரமான அந்த தவத்தின் காரணமாக ஒரு சக்தி வருகிறது. ஆனால் அந்த சக்தி தாங்கிக்கிற சக்தி அந்த உடலுக்கு இல்லை. அந்த உடலுக்கு அந்த சக்தி வந்து அந்த உடலே சுக்கு நூறாக உடஞ்சிடும். இப்போ அதிக மின்சாரம் வந்துடுச்சுன்னா பல்பெல்லாம் ஃபட்டுன்னு எரியிறதில்ல, அதே மாதிரி தான். அந்த உடல் தாங்காது. அங்கே அவருக்கு ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக்கு கிடைத்தால் மட்டுமே அவரால் உயிர் பொழைக்க முடியும். அதுக்காகத்தான் நான் மேனகையை அனுப்பிச்சேனே தவிர அவருடைய தவத்தை நாசம் செய்வதற்கு அல்ல. ஸோ இந்திரனாகட்டும், இந்திரன் மூலமாகத்தான் நமக்கு மழை வருகிறது. வருண தேவரும் மழைக்கு எல்லாமே இந்திரர் தான் அதிபதி. அவர் மூலமாகத்தான் இங்கே இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு அனைத்தும் கிடைக்கிறது. அவர் கொடுக்கிறவரே தவிர்ப்பவர் அல்ல. அது பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியாத காரணத்தினால நாம் வந்து எப்போ பாரு ஏன் இந்திரன் இப்படி இருக்கிறார், அவருக்கு ஏன் 1000 கண்கள் இருக்குது, அவர் கூட ஒரு மோகத்தில் ஒரு காமத்திலே தான் இருப்பாரா, ஏன் இதெல்லாம் நடக்குது, நமக்கு தெரியாது பின்னாடி இருக்கிற விஷயங்கள். அஃப்கோர்ஸ் விஸ்வரதன் என்ற இடத்திலிருந்து விஸ்வாமித்ரர் என்ற ஒரு உயர் நிலைக்கு பிரம்மர்ஷியாக அவர் மாறின இந்த பயணம் என்பது அது அவருடைய சங்கல்பம். வெறும் ராஜாவாக இருந்தவர் அந்த சங்கல்பத்தின் மூலமாக அந்த பிரம்மர்ஷி என்ற அந்த நிலையை அடையும் வரை அவருடைய முயற்சியை அவர் விட்டுவிடவே இல்லை. பிரம்மர்ஷி என்ற அந்த நிலைக்கு வருவதற்கு அனைத்து ராகத்வேஷங்கள் ஆகட்டும், தன்னுடைய 3 குணங்கள் ஆகட்டும், மோகங்கள் ஆகட்டும், கோரிக்கை, முக்கியமாக கோபத்தை விட்டுவிட்டார். அவருடைய கோபம்தான் அவருக்கு தடையாக இருந்தது. சங்கல்ப சக்தி இவரை விட வேறு ஒரு மாஸ்டரை நம்மளால் சொல்ல முடியுமா? எஸ், ஃப்ரம் விஸ்வரதன் டு விஸ்வாமித்ரர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு கூட ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு ஊக்கம் வரும். நம்மளாலேயும் அனைத்தையும் செய்ய முடியும். அங்கே அவர் வராமல் இருக்க, பிரம்மர்ஷி ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கோபம், அவருடைய குணங்கள். அந்த ராஜச குணம், அந்த தொமோ குணத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டா, நம்ம சாத்விகம் ஆயிட்டா அனைத்தும் நமக்கு சாத்தியமே. 1000 வருடம் கொலை பசி இன்னொருத்தர் வந்து கேட்கும்போது கொடுக்குறாருன்னு அவர் எப்படி மாறி இருக்கிறார். அதோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் தகவலையும் சொல்லிடுறேன். அகல்யா, கௌதமர். அகல்யாவை கல்லா போகணும்னு சொல்லி கௌதமர் சபிக்கிறார். காரணம் என்ன? இந்திரர் வந்தார், இந்திரர் வந்து கௌதமர் வேடத்தில் வந்தார், அதனால தான் அவங்கள சபித்தாருன்னு. ஆனால் உண்மை என்ன? அதுக்கும் இந்திரன் தகவல் கொடுத்துருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு சாதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சாதனையில் அவர் இன்னும் மேல் கட்டத்துக்கு போகணும். மேல் கட்டத்துக்கு போகணும்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க என்பது அவங்களை பரீட்சிப்பது தான் என்னுடைய பணி. அவங்கள பரீட்சிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். கௌதமர் நதிக்கு போனார். அந்த கௌதமருடைய வேடத்தில் நான் வந்தேன். ஆனால் அகல்யா என்னை கண்டுபிடித்து விட்டாள். என்னை கண்டுபிடித்து நான் இந்திரன் என்பதை கூட தெரிந்து கொண்டு ஏன் இந்த வேடத்தில் வந்தீங்க அவங்க கேட்கும் போது நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் மறுபடியும் கௌதமர் வராரு. நதிக்கரையில் இருந்து வந்து பார்த்த உடனே ஏதோ நடந்திருக்கும் என்ற கோபத்தில் அவர் வந்து சாபமிடுறாரு. அந்த சாதனையில் அகல்யா அவங்க தேர்ச்சி பெற்றாங்க. கௌதமர் இங்கே போயிட்டார்.